விருதுநகர் மாவட்டம் கிருஷ்ணன் கோவிலில் கல்வி பணியில் கடந்த 34 ஆண்டுகளாக சிறப்பாக சேவையாற்றி வரும் VPMM கல்வி நிறுவனங்கள், கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, பொறியியல் கல்லூரி, நர்சிங் கல்லூரி, கல்வியியல் கல்லூரி உள்ளிட்ட பல்வேறு கல்வி நிறுவனங்கள் ஒரே வளாகத்தில் இன்றைய தினம் புதுச்சேரி பால் உற்பத்தியாளர் சங்கத்தின் சார்பில் பாலுக்கான கொள்முதல் விலையை உயர்த்தி வழங்க வேண்டும் மற்றும் இதர கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்றைக்கு கறவை மாடுகளுடன் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் இருந்து பால் உற்பத்தியாளர்கள் இன்றைக்கு மாநில அரசை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்திலே பங்கேற்றிருக்கிறார்கள். 1955 வருடம் பாண்லே நிறுவனம் உருவாக்கப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு 109 சொசைட்டியில் இருந்து இன்றைக்கு 92 சொசைட்டிகளில் இயங்கி வருகிறது. இன்றைக்கு மாநிலம் முழுவதும் கிட்டத்தட்ட 32,000 லிட்டர் பால் இன்றைக்கு பாண்லே நிறுவனம் மூலம் கொள்முதல் செய்யப்படுகிறது. ஆனால் மாநில மக்களுடைய தேவையோ 1.25 லட்சம் லிட்டர் அளவிற்கு மாநில மக்களுடைய தேவை இருக்கிறது. பற்றாக்குறைக்காக அண்டை மாநிலங்களிலிருந்து கூடுதல் விலை கொடுத்து வாங்கக்கூடிய நிலைமை இருக்கிறது. 2022 வருடம் பாண்லே நிறுவனம் பாலுக்கான கொள்முதல் விலையை 4.3 கொழுப்பு சத்து ஃபேட், 8.3 இதர சத்துக்கள் கொண்ட பாலை லிட்டர் ஒன்றிற்கு 37 ரூபாய் என்று விலை தீர்மானித்து 4.5 ஆண்டு காலம் ஆன பிறகும் கூட இன்றளவும் இன்று பாலினுடைய கொள்முதல் விலை என்பது உயர்த்தப்படவில்லை. பருத்தி கொட்டை, தவிடு, புண்ணாக்கு உள்ளிட்ட தீவனம் உள்ளிட்ட இடுபொருட்களுடைய விலை 300 மடங்கு உயர்ந்திருக்கிறது. பாலின் விலை உயரவில்லை. ஆகவே பால் உற்பத்தியாளர்கள் கடுமையான சிரமத்துக்குள்ளாகி இருக்கிறார்கள். எனவே 1 லிட்டர் பாலுக்கு 60 ரூபாய் வழங்க வேண்டும் என்று இன்றைக்கு கோரிக்கை வைத்திருக்கிறோம். பாலினுடைய தரத்தை 8.040 என கணக்கிலிட வலியுறுத்துகிறோம். ஏன்னா 8.2 4.3 என்று அளவிட வந்தா அந்த பால் 37 ரூபாய் என்று தீர்மானித்திருந்தாலும் கூட அடக்க விலை என்பது 31 ரூபாய் 32 ரூபாய் அதுக்கும் கீழாகத்தான் கிடைக்கிறது. அது மட்டுமல்ல, இது முக்கியமான உணவுப் பொருள் என்ற முறையில மாநில அரசு இதை ஊக்குவிக்கக்கூடிய வகையில் என்ன சொன்னா, ஒட்டுமொத்தமாக நான் சொன்னீங்கன்னா இதர மாநிலங்களில் கொடுப்பது போல லிட்டர் ஒன்றுக்கு ஆந்திரத்தில், தமிழகத்தில், கர்நாடகத்தில், குஜராத்தில் கொடுப்பது போல லிட்டர் ஒன்றுக்கு 5 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்க வலியுறுத்துகிறோம். அது மட்டுமல்ல, 50% மானியத்தில் ஒட்டுமொத்தமான மாட்டு தீவனம் வழங்கப்பட வேண்டும். ஏற்கனவே 500 மாடுகள் குழுக்கள் முறையில் போடப்பட்டு வழங்குவதற்கான பட்டியலிடப்பட்டு இன்றளவிலும் கொடுக்கப்படல. அதை உடனடியாக அந்த மாடுகளை வழங்க வேண்டும் என்று இதர கோரிக்கைகள், பணியாளர்களுடைய கோரிக்கை. ஆரம்ப சங்க பணியாளர்கள், டாக்டர்கள் போதுமான அளவு வருவதில்லை, தடுப்பூசி போடுவதற்கான ஏற்பாடுகள் இல்லை. ஆகவே கூடுதலான டாக்டர் 24 மணி நேரம் இயங்கி சினை ஊசி, தடுப்பூசி, மாடுகளுக்கு வைத்தியம் பார்ப்பதற்கான ஏற்பாடு என்ற முறையில இன்றைக்கு பாண்லே நிறுவனம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். அரசு இது ஊக்குவிக்கக்கூடிய வகையில் புதுவை மாநில அரசு உரிய கவனம் செலுத்தி நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று இன்றைக்கு புதுவை மாநில பால் உற்பத்தியாளர் சங்கத்தின் சார்பில் இன்றைக்கு கேட்டுக்கொள்கிறோம்.